வணக்கம். இன்றைய செய்திகள். மலேசியாவிற்கு கடத்துவதற்காக சிவகங்கையில் பதுக்கி வைத்திருந்த மெதபெட்டமைன் போதைப் பொருளுடன் 4 பேர்களை சிவகங்கை போலீசார் கைது செய்துள்ளனர். சிவகங்கை இந்திரா நகர் ரயில்வே கேட் அருகே வீடு ஒன்றில் மெதபெட்டமைன் போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சிவகங்கை டிஎஸ்பி அமல் அட்வின், நகர் இன்ஸ்பெக்டர் அருள் பிரகாஷ் ஆகியோர் சோதனை செய்தனர். அங்கு மெதபெட்டமைன் பதுக்கி வைத்திருந்த இளையான்குடி புதூர் திப்பு சுல்தான் தெருவைச் சேர்ந்த ரசூல்தீன், சென்னை திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த சகுபர் சாதிக், திருச்சி ஜெயில் சந்திப்பு பகுதியைச் சேர்ந்த முகமது ஹபீஸ், திருச்சி வரகநேரியைச் சேர்ந்த முகமது ரஃபீக் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 15 கோடி ரூபாய் மதிப்பிலான 3.1 கிலோ மெதபெட்டமைன், 3 அலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது குறித்த விசாரணையில் அவர்கள் மலேசியாவிற்கு கடத்துவதற்காக இங்கு பதுக்கி வைத்திருந்ததாக தெரிவித்தனர். இதில் தொடர்புடைய மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகவுக்கு விழுந்த வாக்குகள் இனி சரியும் என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் பேசியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக ஒருபோதும் சோடை போகவில்லை. 1.35 கோடி வாக்குகளை தற்போதும் வாங்கியிருக்கிறோம். பல்வேறு காலகட்டங்களிலும் அதிமுக இனி துளிர்க்காது என்று பேசினார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக வென்ற போதும் அதிமுக இனி அவ்வளவுதான் என்று பேசினார்கள். 180 தொகுதிகளை வென்றவர்களின் தலைவரே இன்று வெற்றி பெறவில்லை. தாவேகவுக்கு விழுந்த வாக்குகள் இனி சரியுமே தவிர வளராது. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் மீது அசைக்க முடியாத விசுவாசத்தோடு உழைத்தவர்கள் என்பதால் அதிமுகவை எந்த காலத்திலும் எவருடைய துணை அமைப்பாகவும் மாற்ற முடியாது என்றும், மீண்டும் அதிமுக அரியணை ஏறும் என்றும் பேசியுள்ளார். முதலமைச்சர் விஜயை அவதூறாக பேசியதாக கூறி திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி மக்களவை தொகுதி உறுப்பினருமான ராசா மீது நடவடிக்கை எடுக்க கோரி அரசு மருத்துவர் பெரம்பலூர் எஸ்பியிடம் புகார் மனு கொடுத்துள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நிர்வாகம், பராமரிப்பு பணிகளுக்காக பக்தர்கள் தங்கும் விடுதிகளுக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மேலும் இன்று முதல் இணையதளத்திலும் தங்கும் விடுதிகளை பதிவு செய்யும் வசதியும் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை மது இல்லாத மாநிலமாக மாற்றுவதே தாவேக அரசின் நோக்கம் என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் எந்த ஒரு மதுபான கடையிலும் அதிகபட்ச விலையை விட கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக உள்ளது. டாஸ்மாக் துறையை அரசு சீரமைத்து விட்டால் தங்களின் வளர்ச்சி பாதிக்கப்படும் என்ற எண்ணத்தில் சில எதிர்க்கட்சியினர் தொழிலாளர்களை தூண்டிவிட்டு தவறாக வழிநடத்த முயற்சிக்கின்றனர். போராட்டத்தில் ஈடுபடும் தொழிலாளர்கள் இதை புரிந்து கொண்டு சூழ்ச்சியிலிருந்து வெளியேற வேண்டும். கடந்த 20 ஆண்டுகளாக டாஸ்மாக் தொழிலாளர்கள் போராடி வருகின்றனர். அரசும் தொழிலாளர்களும் இணைந்துதான் இந்த துறையை மேம்படுத்த வேண்டும். எனினும் தொழிலாளர்களின் பணி நிரந்தரம் என்பது மாநிலத்தின் பொருளாதார சூழலை சார்ந்தது. இதனால் தொழிலாளர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். நிதி ஒதுக்கீட்டை மேலும் அதிகரித்து போதைக்கு எதிரான வெறுப்பை மக்களிடம் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மது இல்லாத மாநிலமாக மாற்றுவதே தாவேக ஆட்சியின் உறுதியான நோக்கம் என்றும் அமைச்சர் விக்னேஷ் பேசியுள்ளார். விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1500 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு நெசவாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. பழனி திருக்கோவில் நிலத்தை முறைகேடாக பதிவு செய்தவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அத்துடன் அண்ணாமலை நடத்திய மாநாட்டிற்கு இளைஞர்கள் திரண்டுள்ளது குறித்த கேள்விக்கு தமிழக அரசியலில் தீய சக்தி திமுகவை தவிர வேறு யாரையும் எதிரியாக பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. வியட்நாம் விபத்தில் உயிரிழந்த பழனியைச் சேர்ந்த முருகப்பிரபுவின் உடலை தாயகம் கொண்டு வருவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன என்றும், பழனி முருகன் கோவிலில் 100 கோடி ரூபாய் நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட புகார் குறித்து விசாரித்து தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிந்து நிலங்கள் மீட்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் விக்னேஷ் பேசியுள்ளார். அரியலூர் பகுதிகளில் மும்முனை மின்சார தட்டுப்பாட்டால் கருகும் நிலையில் உள்ள பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் டேங்கர் லாரிகள் மூலம் தண்ணீரை விலைக்கு வாங்கி பாய்ச்சும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளரான ராகேஷ் எம்.எல்.ஏ. செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2026 சட்டப்பேரவை தேர்தலில் சங்கராபுரம் தொகுதியில் அதிமுக வெற்றிக்காக உழைத்த சங்கராபுரம் மேற்கு ஒன்றிய செயலர் ராஜேந்திரன், நகர செயலர் நாராயணன், கள்ளக்குறிச்சி வடக்கு ஒன்றிய செயலர் ராஜசேகர் ஆகியோரின் கட்சி பதவிகளை பறித்து புதிய நிர்வாகிகளை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதை கண்டிக்கிறேன். அதிமுக தோல்வியடைந்த தொகுதிகளை விட்டுவிட்டு வெற்றி பெற்ற தொகுதியில் கட்சியின் வெற்றிக்காக உழைத்தவர்களுக்கு பரிசு பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டதுதான். திமுகவுடன் ஒன்று சேர்வது தற்கொலை முயற்சிக்கு சமம். அதனால்தான் தாவேகவுக்கு ஆதரவு தெரிவித்தேன். எடப்பாடி பழனிசாமியின் தவறான முடிவுகளால் அதிமுக அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது என்று அவர் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.